அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து கேமரா ஹைலாண்டில் ஃப்ளோரா பார்க்னு ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பார்க் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க் பண்ணிவிட்டு பிக்கப் ட்ராப் அவங்களே அவங்க சொந்த வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். போகும்போது ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஏன்னா வண்டி குலுங்கி குலுங்கி ஆடி போகிறதும், அதே மாதிரி நம்ம கீழேருந்து மேலே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோ காட்சி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமரா ஹைலாண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலி ட்ரிப்பும் வந்திருந்தாங்க, நிறைய ஹனிமூன்ஸ் கப்புள்ஸும் வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்ருங்க பார்த்தீங்களா, இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போகும்போதே நமக்கு தெரியும். இன்னும் நம்ம உள்ளே போகலை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் தான். பார்க்கும்போது எவ்வளோ அழகாகவும் இப்போ அமேசிங்காக இருக்கும் பாருங்களேன். பூவெல்லாம் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோமே, இது ஒர்த்தாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். ஆனால் உள்ளே போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்ததை விட நல்லா வந்து நிறைய ஒர்த்தாக இருந்துச்சு. ஏன் அவ்வளோ தூரம் வரோங்கிறதும், இன்னொன்று ஏன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாகவும் வேல்யூவாக இருக்கும். அந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் கலரான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. சில ஃப்ளவர்ஸ் நேம்லாம் சில இல்லை, நிறைய ஃப்ளவர்ஸ் நேம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவிலலாம் காட்டுவாங்கள்ல, ஏதாவது ஒரு சாங்ஸ் ரொமான்ஸ் சாங்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இடம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் நான் வந்து செகண்ட் டே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி லெவன்டர் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வந்து அது கிடையாது. பட் அதை விட இது இன்னும் செம்ம சூப்பராகவும் செம்மையாக இருக்குது. இந்த லெவன்டரோட இடத்துக்கு போன பற்றிய வீடியோவும் இருக்குது. நீங்கள் வேணும்னா என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்களா, இதுதான் இதோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல இருந்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் அதில் ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இதுதான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர்னு சொல்லிட்டு 2 இடம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு இன்டோராக வந்து அங்கே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கவர் பண்ணோம். இன்டோர் கவர் பண்ணிட்டு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டோர் போகிறக்குள்ளே ஃபஸ்ட்டு வே. இப்படியே போய் நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணுவோம். இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாகவும் அமேசிங்காக இருக்குன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மல்டி கல்ச்சர் கண்ட்ரினால எல்லா கல்ச்சர்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ மலேசியாவில் வந்து கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஹாட்டாக இருந்தனாலே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமாக இருந்துச்சு கிட்ஸுக்கு. அதனால் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சில பேர் கீழே விழுந்துருவாங்களா, வழுக்குமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாகவும் அழகாகவும் வந்து நம்ம வாக் பண்ணி போகிற இடம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, கலராக இருக்கு பாருங்களேன். ஃப்ளவர்ஸ் கலர் பார்க்கும்போதே ரெட் கலர், மெரூன் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலருங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட நான் வந்து அந்த இடத்துல வந்து 4 ஹவர்ஸ் கிட்ட இருந்தேன்னா பார்த்தீங்களா. ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ளே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு தகுந்தாப்புல வந்து இன்டோரில் வந்து கேம்ஸு, ஊஞ்சல் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே தீரணும். என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஃபோனை வந்து நான் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான்டா, வச்சுட்டு வந்துட்டோம், ஃபோன் முடிஞ்சு போச்சு, நீ யாராவது எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். இருந்தாலும் நம்ம வந்து எப்படி விட்டுட்டு வருவோமா, இருந்தாலும் நம்ம எங்கே லாஸ்ட்டாக உட்காந்துருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, எங்கே நான் வச்சேனோ அதே இடத்துல தான் வந்து ஹேண்ட்பேக்கும் இருந்துச்சு, ஃபோனும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் யாரும் எடுக்கலை. சேஃபாக திரும்ப நாங்கள் எடுத்துகிட்டு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன். எங்கள் பொண்ணை கொஞ்சம் கான்சியஸாக இருக்குங்கிறது எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துச்சு. இனிமேல் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்குவேன். இது மாதிரி நடந்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு எனக்கு. இது வந்து எவ்வளோ பேர் நடந்துருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவும் நம்ம வந்து வேகமாக போகணுன்னு எண்ணமே வராது. ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து போகக்கூடிய அளவு வந்து நமக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதை தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அதோட நேச்சுரல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பார்ப்போம்ல, நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த
சின்ன சின்ன காடுகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆனால் செம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வே ஆஃப் வாக்கிங்லேருந்து அதை வந்து செட் பண்ணது வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், அது போக இடையில அங்கங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் வச்ச இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு தாந்தாப்புல தான் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இடையில இடையில ஆர்டிஃபிஷியல் வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸு வந்து விளையாடுறதுக்கு தாந்தாப்புல சர்க்கிள், அதுக்கப்புறம் ஊஞ்சல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் உள்ளே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள்லாம் மலேசியாவுக்கு வர சான்சஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. அதுவும் இந்த கேமரா ஹைலேண்ட் நம்ம ஊர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஏன்னா நான் 4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்களா. உங்களுக்கு ஷார்ட் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ பெருசு வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துலாம் உங்களுக்குலாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி போயிருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.